2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும். வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார். அதுதான் உண்மை. எதையுமே செய்யல. செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிவிப்பை வெளியிட முடியும். இப்படிப்பட்ட நிலைமை பொய்ய பேசி பேசி உண்மையாக்க பார்க்கிறாங்க விடியா திமுக ஆட்சியில்.